மார்க்கோனி அவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் முபீனா அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், மார்க்கோனினா யாருன்ட்டு ஒரு முன்பின் தெரியாத நபருக்கு எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? மார்க்கோனி சொல்கிறது இப்போ நான் யாருன்னு சொல்லணுன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த மொபைல் ஃபோனில் நெட்வொர்க்குன்னு ஒன்று இருக்குது. அந்த சிக்னலு நெட்வொர்க் இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அது எல்லாருக்குமே அந்த சிக்னல் நெட்வொர்க் என்னன்னு தெரியும். அது மெயினாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால ஒரு ஃபோனோ இன்னொரு ஃபோனோ கனெக்ட் ஆகுது, ஒரு லேப்டாப்போ இன்னொரு லேப்டாப் கனெக்ட் ஆகுது. அதில் ரேடியோ வேவ்ஸ் தான் மெயினானது காரணம். அதுதான் இன்வென்ட் பண்ணது மார்க்கோனி. அது வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் பாசிபிள் ஆனதே முக்கியமாக மார்க்கோனியை தான் பண்ணார். வேற தியரி நிறைய பேர் பண்ணாங்க. தட் இஸ் நத்திங் பட் ஹென்ரிச் ஹெர்ட்ஸு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பண்ணது ஜேசி மேக்ஸ்வெல்லு, ஜேசி சந்திரபோஸ் கூட இருக்கார். பட் ஆனால் அதெல்லாம் அவங்க எல்லாம் தியரி தான் பண்ணாங்க. பட் மார்க்கோனிங்கிறது ப்ராக்டிக்கலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ், மெயின்லி ரேடியோ வேவ்ஸ் பண்ணார். அவங்க மேலே ஒரு புக்கும் இருக்குது, த மேன் ஹூ நெட்வொர்க் த வேர்ல்டு. மார்க் ரோபே நபர் அந்த அவங்க பேரை மார்க்கோனி சொல்லிட்டு அந்த புக்கே எழுதியிருக்காரு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. மார்க்கோனியோட இளம் பருவ காலம் எப்படி இருந்துச்சு? அவரோட பள்ளி பருவ காலம் எப்படி இருந்துச்சு? மார்க்கோனி பிறந்தது 25 ஏப்ரல் 1874 போல்கோனாவில். அப்பா பேர் குசிசிப்பி மார்க்கோனி, அம்மா ஆனி ஜேம்சன்ஸ். பெரிய ஜேம்சன்ஸ் அண்ட் விஸ்கி ஃபேமிலியை பிலாங் பண்ணுறவங்க. அப்பா இட்டாலியன், அம்மா இரிஷ். அவங்களுக்கு 3 வயதுலேயே பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் கிடச்சிச்சு. மார்க்கோனி ஸ்கூலுக்கு போனாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்ட் இல்லை, நார்மல் டல்லான ஸ்டூடெண்ட் தான். அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஹோம் டியூஷன் வச்சாங்க. ஹோம் டியூஷன்லேயோ 17 இயர்ஸில் வின்சென்ட் ரோசா டீச்சர் அவங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட் தான் எடுத்தாங்க. வின்சென்ட் ரோசா மெயினாக ஃபிசிக்ஸோடைய பேசிக் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக கற்றுக் கொடுத்தாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிசிட்டி மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறமா 18 இயர்ஸில் ஆகஸ்டோ ரிகி சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டி ஆஃப் போலோக்னோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் உடைய ஒர்க் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாரு. லெக்சர் சீரீஸும் அவங்க கேட்டாங்க. ப்ளஸ் அந்த ரிசர்ச் லேபில் எலக்ட்ரிசிட்டி பற்றி பேசிக் பிரின்சிபல்ஸு, எப்படி அது வேலை செய்யுது, அது எல்லாம் ஃபுல்லாக கற்றுக் கொடுத்தாங்க. அதுலேருந்து அவருக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி பற்றி, அப்புறமா அந்த ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் உடைய ஒர்க் பற்றி மெயினாக ஆர்வம் அதிகமாகிடுச்சு. மேடம், மார்க்கோனிக்கும் கார்ல் ஃபெர்டினாண்ட் ப்ரவுனுக்குள்ள தொடர்பு பற்றி சொல்ல முடியுமா? அவங்களோட பணி எப்படி ரேடியோவை மாற்றிச்சு? மார்க்கோனியோ ப்ரவுன் மோஸ்ட்டாக வயர்லெஸ் கம்யூனிகேஷன், லாங் டிஸ்டன்ஸ் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மேலே தான் ஒர்க் பண்ணாங்க. அவரோட மெயின் கான்ட்ரிபியூஷன் இந்த நோபல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்பார்க்லெஸ் ஆண்டனாவோ அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸோட டிசைன் தான். பட் ஆனால் அவருக்கு இது தவிர வேறு ஏதாவது அவருடைய மெயின் ரிசர்ச் ஒர்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ரேடியோ டெலிவிஷனில் கேத்தோட்ரே டியூபோ அப்புறமா ஆசிலோஸ்கோப் மேலே தான் ஒர்க் பண்ணார். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா மார்க்கோனியோ, கார்ல் ப்ரவுன் தான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ் அட்லாண்டிக் டிரான்ஸ்மிஷனில் வேலை பண்ணாங்க. ஸோ தட் சிக்னல் ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இது நத்திங் பட் இங்கிலீஷ் சேனல் சொல்லுவாங்க. கனடாலேருந்து இங்கிலாந்து வரைக்கும் 3440 கிலோமீட்டர்ஸு வச்சு இது சாத்தியம் பண்ணாங்க. அதோடைய ஆண்டனா 150 மீட்டர் லாங்காக இருந்தது. மேடம், இப்போது நம்ம வரலாற்றில் சொல்கிறாங்க, டைட்டானிக் கப்பல் முழுகின போது அதில் பல நூறு உயிர்களை காப்பாற்றினது மார்க்கோனியோட டிரான்ஸ்மிட்டர்ன்ட்டு, அது உண்மையா? ஆமாம், டைட்டானிக் கப்பலை உடைய பேசஞ்சர் காப்பாற்றுறது நம்ம மார்க்கோனியோடைய டிரான்ஸ்மிட்டர் தான். கிட்டத்தட்ட 705 பேசஞ்சர்ஸோ க்ரூ மெம்பர்ஸ்க்கு காப்பாற்றி இருக்குது. அதில் மாஸ் கோடு சென்ட் பண்ணதுனால தான், ரேடியோ டெலிகிராஃப் வயர்லெஸ் டெலிகிராஃபி மெசேஜ் சென்ட் பண்ணதுனால அது காப்பாற்ற முடிஞ்சது. ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு போனாக்கா கோட் சென்ட் பண்ணது சிக்யூடி ஏர்லி ஸ்டேஜில். பட் ஆனால் இப்போ SOS சேவ் ஆர் ஷிப்னு வந்தது. கார்பாத்தியா சொல்லிட்டு ஒரு ஷிப்பு, அதுதான் இந்த சிக்னலே ரிசீவ் பண்ணியிருக்கு. இது பிரிட்டிஷ் ஷிப்பு. அது இந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணிவிட்டு அது கிட்டத்தட்ட 705 மெம்பர்ஸை காப்பாற்றுச்சு.
இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. மார்க்கோனி வந்து ஒரு போட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாருன்ட்டு. நார்மலாக வீட்டில் வாழாமல் ஒரு போட்டை எடுத்து போட்டில் தான் தங்கிட்டு இருந்தாருன்ட்டு. அது உண்மையா? அது எதுக்காக அப்படி பண்ணார்? அது உண்மைதான். மார்க்கோனி வந்து போட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த போட்டு வந்து பேர் வந்து எலக்ட்ரா. அந்த எலக்ட்ரா பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மீனிங் வந்து ஸ்பார்க்கு. அந்த அவளுடைய செகண்ட் மேரேஜ் மாரியா கிறிஸ்டினான்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபு, அவங்களுடைய பொண்ணு பேரில் தான் இந்த போட்டே இருந்தது. அந்த போட்டோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அது 220 feet லாங் இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 35 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அது வயர்லெஸ் கம்யூனிகேஷன் லேப் செட்டப் பண்ணி அங்கே அன்இன்டர்பிரட்டட் ஒர்க் போயிட்டு இருந்தது, ரிசர்ச் ஒர்க் போயிட்டு இருந்தது. கம்ப்ளீட்டாக வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. அது வந்து ஒரு இடத்துல நிற்கல, இட் வாஸ் கோயிங் அரவுண்ட் த வேர்ல்ட். அதுக்கப்புறமா அது வாங்கினதே வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பிரின்ஸ் கிட்ட ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அந்த ஷிப்பில் அவர் கிட்டத்தட்ட 20 வருஷம் வாழ்ந்தார். அதுக்கு தான் நான் அது ஒரே இடத்துல நிற்குதா இல்லையான்னு பார்த்தாக்கா இல்லை, அது வேர்ல்டு வைடாக சுற்றிட்டு இருந்தது. அது சேனல்ஸாக மெயினாக இங்கிலீஷ் சேனலில் சுற்றிட்டு இருந்தது. மேடம், மார்க்கோனியோட விஞ்ஞான வாழ்க்கையில் அவர் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லாம் என்ன? அவர் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு சேலஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எக்ஸிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ்லேருந்து சொல்லப்போனால் இட்டாலியன் மினிஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃபி அந்த கவர்மெண்ட்லேருந்து அவர் வந்து சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணார். ஏன்னா லேண்டு டெலிகிராஃபி வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வயர்லெஸ் டெலிகிராஃபி வந்து பண்ணுறது சாத்தியமே இல்லை சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவர் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசிக் ஃபிசிக்ஸ் லாஸ் ப்ரூவ் பண்ணணும். பட் ஆனால் மார்க்கோனிக்கு பேசிக் தியோரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் லாஸ் வந்து கொஞ்சம் தெரியாது. பிகாஸ் ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் அவங்க தான் வந்து ஃபுல்லாக அந்த லாஸ் எல்லாம் சொன்னார். பட் ஆனால் இவர் வந்து அதை தியோரட்டிக்கலாக வந்து அவர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். பட் ஆனால் அவருக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும் தான் இருந்தது. பிகாஸ் அவர் பேசிக்கலாகவே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னால மெயினான சேலஞ்ச் இது தான். அதுக்கப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறது அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறமா அவர் பிஸ்னஸ் மேனும் இருந்ததுனால அவரோட ஷேர் மார்க்கெட் ப்ராப்ளம் இருந்தது, கேஷ் ஃப்ளோக்கு ப்ராப்ளம் இருந்தது. அது தவிர வந்து அது சிக்னல் இன்டர்ஃபரன்ஸு, நாய்ஸ் லெவலு, அதுக்கப்புறமா அட்மாஸ்ஃபியரிக் கண்டிஷனு, அது தவிர வந்து அவர் வந்து அந்த பிளாகரிசமு, காம்படிஷன்ஸு அந்த டைமில் நிறைய ப்ராட்காஸ்டிங்கர் வந்துருச்சு. அந்த டைமில் அந்த காம்படிஷன் எல்லாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணது. அது தவிர ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறமா பப்ளிக் ஃபிகர் இருக்கிறதுனால, பிஸ்னஸ்மேன் ப்ளஸ் பப்ளிக் ஃபிகர் இருந்ததுனால அது ஒரு தனிப்பட்ட ப்ராப்ளம் இருந்தது. மேடம், மார்க்கோனி சொன்னார் அவரோட கண்டுபிடிப்பை அவராலே புரிஞ்சிக்க முடியலன்ட்டு. அது ஏன்? மார்க்கோனி ஏன் சொன்னார் அந்த மாதிரினா, பேசிக்கலாகவே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது மார்க்கோனி இன்வென்ஷன் ரேடியோ டெலிகிராஃபி வந்து ரேடியோ வேவ்ஸு, செகண்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு சொல்லியிருக்கேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சொன்னதுனால ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஸ்பேஸில் எப்படி போகிறது இதெல்லாம் பற்றி ஃபுல்லாக கிளியராக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தது வந்து ஜேசி மேக்ஸ்வெல், ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல். அவர் தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸே எப்படி உருவாகுது, அந்த ஸ்பேஸில் எப்படி இருக்குதுன்னு அதை பற்றி கிளியராக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தது. அந்த ஐடியாஸ் வச்சுக்கிட்டு ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக ரேடியோ வேவ் டிரான்ஸ்மிஷன், வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறமா 1897 ஜேசி போஸ் கொல்கத்தாவில், நம்ம இந்தியாவில் தான் கொல்கத்தாவில் வந்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு வந்து வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் பாசிபிள்னு ப்ரூவ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா தான் 1901 தான் வந்து மார்க்கோனியே வந்து டிரான்ஸ் அட்லாண்டிக் டிரான்ஸ்மிஷன் பாசிபிளே பண்ணார். பட் 1894 வந்து ஜேசி போஸே பண்ணி முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து மெயினாக இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும் தான் உண்டு. தியரி நாலேஜ் எல்லாம் ஹென்ரிச் ஹெர்ட்ஸு அப்புறமா ஜேசி போஸ்க்கு தான் உண்டு. அதனால தான் இந்த ரியல் ஒரிஜினல் ஒர்க் என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார். மேடம், மார்க்கோனி கண்டுபிடிச்ச ரேடியோ எப்படி இருந்துச்சு, அது எப்படி வேலை செஞ்சிச்சு, அதில் இருந்த காம்பனன்ட்ஸ்லாம் என்ன? ஜென்ரலாக ஒரு ரேடியோவில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன், ரிசப்ஷன், டிடெக்ஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். பட் ஆனால் மார்க்கோனியோடைய ரேடியோ செட்டப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பார்க் கேப் டிரான்ஸ்மிட்டர்னு ஒன்று இருந்தது. டிரான்ஸ்மிஷனில் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ரேடியோ சிக்னல்ஸில் வந்து ஸ்பார்க் கேப் டிரான்ஸ்மிட்டர் இருந்தது. அது ஸ்பார்க் கேப் டிரான்ஸ்மிட்டர், கொஹரர் ரிசீவர் இருக்கும்,
டெலிகிராஃப் கீ, டெலிகிராஃப் ரெஜிஸ்டர், ஆண்டனா இருக்கும். ஸ்பார்க் கேப் டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணோன்னா 2 எலக்ட்ரோடு இருக்கும். அந்த 2 எலக்ட்ரோட் சார்ஜ் பண்ணாக்காவே ரேடியோ வேவ்ஸ் வந்து அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், அது மெசேஜ் கேரி பண்ணி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, கொஹரர் ரிசீவர் சொல்கிறது வந்து என்ன சொன்னா, அது வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். டெலிகிராஃப் கீ வந்து நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பணும்னா நீங்கள் அது வந்து மாஸ் கீ வந்து ஜென்ரலி டெலிகிராஃப் கீ இஸ் நத்திங் பட் மாஸ் கீ. அந்த மாஸ் கீயில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, நீங்கள் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதே வந்து ரெஜிஸ்டர் வந்து அதை ரிசீவிங் எண்டில் இருந்துட்டு நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அது பேப்பரில் வந்து அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆகும். ஆண்டனா தான் மெயினாக உங்களுக்கு அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணும், அது ப்ராட்காஸ்ட்க்கு யூஸ்ஃபுல் ஆகுது. மேடம், மார்க்கோனி கண்டுபிடிச்ச ரேடியோக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரேடியோக்கும் என்ன வித்தியாசம்? மார்க்கோனி ரேடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்பார்க் கேப் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, அதுக்கப்புறமா கொஹரர் டிடெக்டார் இருக்குது. மெயினாக இது 2 தான். அது வந்து மாஸ் கோட் தான் வந்து சென்ட் பண்ணி அது ரிசீவ் பண்ணும். ஆனால் இப்போ இருக்கிற ரேடியோ சிஸ்டமில் ஏஎம் எஃப்எம் இருக்குது. மெயினாக இது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். அதுக்கப்புறமா அந்த ரிசீவர் வந்து சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் சொன்னீங்கன்னா நீங்கள் டிரான்சிஸ்டர் இருக்கும், இன்டகிரேட்டட் சர்க்யூட் இருக்கும். அது வந்து சென்சிட்டிவிட்டி, செலக்டிவிட்டி அண்ட் அந்த சிக்னல் வீக்காக இருந்தாக்கா அந்த கரெக்டாக ஆம்ப்ளிஃபை பண்ணி கரெக்டாக சிக்னல் கொடுக்கும். அந்த நாய்ஸ் லெவல்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். வேறஸ் முதல்ல எல்லாம் வெறும் அந்த மாஸ் கோட் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தது. இப்போ இருக்கிற ரேடியோஸில் வந்து நீங்கள் வீக்காக சிக்னல் அனுப்பிச்சாக்கா கூட ஈஸியாக அது டியூன் பண்ணி மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சிடும். நீங்கள் கிளியராக கேட்க முடியும். நாய்ஸ் லெவலெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சிக்னல் உடைய ஸ்ட்ரென்த் வந்து ஹையாக இருக்கும் கம்பேரிட்டிவாக முதல்ல இருக்கிற ரேடியோக்கும் இப்போ இருக்கிற ரேடியோக்கு. ஆனால் இப்போ இருக்கிற வந்து நீங்கள் சேனல் செலெக்ஷனு, சிக்னல் ஆம்ப்ளிஃபிகேஷன், நாய்ஸ் ரெடக்ஷன் இல்லை, இதெல்லாம் பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். முதல்லலாம் அந்த மாதிரி இல்லை, வெறும் நீங்கள் அந்த டெலிகிராஃபிக் மெசேஜ் மாதிரி மாஸ் கோட் மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். இதுவரை மார்க்கோனி அவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் முபீனா அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.